திருமணம் செய்து விட்டால் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு சென்று விடுவார் என்று வருத்தப்படலாம். ஆமாப்பா. ஆமா. உனக்கு திருமணம் அல்ல, எனக்கு திருமணம். உங்களுக்கா? வாய மூடுங்கப்பா. வயசுக்கு வந்த பொண்ணு நான் இருக்கேன். இங்க பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. வயசுக்கு வந்த இவ்வளவு பெரிய பெண்ணை வச்சுக்கிட்டு இந்த பெரிய பெண்ணை வச்சுக்கிட்டு இவனுக்கு திருமணம் சொல்றான். ஒரு கேவலமானவனா இருப்பானான்னு பேசிக்கிறாங்க அங்க பாருங்க. ஆமாப்பா. உனக்கு திருமணம் செய்ய நேரத்தில் ஒத்த காலில் நின்று பாத பூஜை செய்ய முடியுமா? ஐயோ அப்பா உங்களுக்கு இருக்குது. பாத்துட்டேன். எங்க அப்பாவுக்கும் அறிவு இருக்குதுன்றத சொல்ல வந்தேன். ஆமா ஆமா உண்மைதானப்பா. எனக்கு திருமணம் ஆகும்போது நீங்க தனியாக இருந்தா உங்களுக்கு நான் பாத பாசம் பண்ணத்தான் முடியாது. இருந்தாலும் எங்க அம்மா போயிட்டாங்க. ஆமாப்பா. மடத்தில் இருக்கிறார். 48 நாள் முடிந்ததும் 49ஆவது நாள் எனக்கு அவளுக்கு திருமணம். நீ தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஜலம் கொண்டு போக பூஜை செய்வது. 48 நாள் முடிந்ததும் 49ஆவது நாள் அவளுக்கு எனக்கு திருமணம். அப்பா நீங்க பயப்படாதீங்க. நான் உங்க மகள் அல்ல. நான் எந்த அடவையும் கண்ணால பார்க்கவே மாட்டேன். யாரையும் பார்த்ததே கிடையாது. ஆமா ஆமா நான் யாரையும் பார்த்து